கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். என்ன ஆண்டவரே, இன்றைக்கி என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் நான் கேட்கும்போதோ, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருதுன்னு சொன்னால், நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வார்த்தை கொடுங்க, என்ன வார்த்தையை பேசணும், அந்த வார்த்தையை என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறது வழக்கம். கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பணிமனையில் பணி ஓய்வு பெறுகிற சகோதரர்களுக்கு பாராட்டு விழா. 2 கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்போது ஜெபக்குழுவில் அவர்களுக்கு பணி ஓய்வு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அப்போது சகோதரர்கள் நீங்கள் செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி அந்த ஜெபக்குழுவில் கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. அதை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அங்கே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பேன். இங்கே ஒரு 3/4 மணி நேரம் அதை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. பிரியும் காலம் வந்தது. என்ன காலம் வந்தது? பிரியும் காலம் வந்தது அப்படின்ற தலைப்பில் பேசினேன். பிரியும் காலம் வந்தது. இப்போ நான் உங்களை கேட்குறேன், பிரியும் காலம் வந்தது அப்படின்னு சொன்னால் எந்தெந்த சமயத்தில் ஒரு பிரிவு வருது? எந்தெந்த சமயத்தில் பிரிவு வருது? வெரி குட். ஸ்கூல் படிக்கும் போதோ, காலேஜ் படிக்கும் போதோ, அதை முடிச்சுட்டு வரும்போதோ பிரிவு வருது. நான் ஒரு பிரிவு உண்டாகுது. ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கும் போதோ நிறைய +2 எக்ஸாம் முடித்த பிள்ளைங்க அந்த ஹோட்டலில் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஹோட்டலில் என்னன்னாக்கா, அவங்க பிரிஞ்சு போகிறாங்க. அந்த பிரிஞ்சு போகிற பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஹோட்டலில் எல்லாம் ஒன்றா சந்தோஷமாக கூடி அவங்க ஒரு ரிட்ரீட், அந்த பிள்ளைங்க சந்தோஷமாக எல்லாம் சாப்பிட்றாங்க. பிள்ளைங்க பிரிந்து போகும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒருத்தர் கட்டி தழுவி அவங்க வருத்தத்தோடு தான் கடந்து போவாங்க. சரி, பிள்ளைங்க படிக்கும் போது பிரிஞ்சு போகிறாங்க, ஒரு பிரிவு வருது. அதுக்கப்புறம் வெரி குட், திருமணம் ஆகி அனுபவம் சொல்லுது, திருமணம் ஆகி அம்மா வீட்டில் இருந்து ஒரு வேன் வச்சுன்னு சொந்தக்காரெலாம் போய் மாப்பிள்ளை வீட்டில் இட்டுன்னு போய் பொண்ணை விட்டுட்டு வருவாங்க. அப்போ விட்டுட்டு வரும்போதோ பொண்ணும் அழும், பொண்ணுடைய அம்மா அப்பாவும் வருத்தப்படுவாங்க. அங்கே வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்த பந்தம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பிரிவை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க. பிரிவை நினச்சி வருத்தப்படுவாங்க. எல்லா பெண்களுக்கும் அந்த அனுபவம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட், ஓகே. அதுக்கப்புறம் எங்கே பிரிவு வருது? என்னம்மா? அதுக்குள்ளே கடைசிக்கு போயிட்டீங்க. ரைட், ஓகே. இப்போது ஒரு மனுஷன் வேலை செய்கிறான் இல்லைங்களா? இப்போ நான் அந்த ஜெபக்குழுவில் இந்த சகோதரர்கள் 32 வருஷம், 35 வருஷம், 38, 39 வருஷம் சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்போது அவங்க சர்வீஸை முடிச்சு ரிட்டையர்ட் ஆகி போகிறாங்க. ரிட்டையர்ட் ஆகி போகிறாங்கன்னா அங்கே ஒரு பிரிவு வருது அவங்களுக்கு. அவங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, சூப்பர்வைசருங்க இருப்பாங்க, ஒர்க்கருங்க இருப்பாங்க. அவங்க வேலை செய்த அந்த இடத்துல நண்பர்கள் எல்லாம் இருக்கும்போதோ எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பிரிவு உபச்சார விழா. அப்போ அந்த பிரிவு வரும்போதோ வருத்தத்தோடு தான் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ஏன்னா திரும்பி அவங்க என்ன பண்ண முடியாது, ஒர்க் பண்ணுறதோ அவங்க ஏற்கனவே இருந்தது போல் ஒருபோதும் இருக்க முடியாது. அப்போ ஒரு பிரிவு வருது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்டில் குடியிருப்பாங்க, ஒரு இடத்துல கிராமத்துலேயோ சென்னையிலையோ பட்டணத்தில் குடியிருப்பாங்க, ரொம்ப காலமாக குடியிருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும், ப்ரமோஷன் கிடச்சிரும், வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய வந்துடும், இல்லை வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியது வந்துடும். அப்போது அவங்க ஒரு பிரிவு என்ன பண்ணுது, ஒரு பிரிவு உண்டாகிறது. இப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில் பல விதமான பிரிவுகள் உண்டாகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல்
2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, பிரியும் காலம் வந்தது. என்ன வந்தது? பிரியும் காலம் வந்தது. தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. 6ஆம் வசனத்தை மாத்திரம் இப்போ படிங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. என்னதுங்க? என்னுடைய சரீரத்தை விட்டு என்னுடைய உயிரானது பிரியக்கூடிய ஒரு காலம் வந்தது. அந்த மனுஷன் சொல்றாரு, பிரியும் காலம் வந்துச்சுப்பா. அவருடைய உடன் ஊழியராக இருக்கிற தீமோத்தேயுக்கு அவர் சொல்றாரு, நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை, அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை என்ன பண்ணேன்? காத்து கொண்டேன். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை என்ன பண்ணேன்? காத்து கொண்டேன். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மனுஷனுடைய வாழ்க்கையில் கடைசியில் மனுஷன் வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு பிரிவு உண்டாகிறது. அது ஏதோ ஒரு வயதில் உண்டாகிறது, ஏதோ ஒரு காலத்தில் ஒரு பருவத்தில் உண்டாகிறது. ஆனால் அந்த பிரிவு என்பது நம்ம பார்க்கும்போதோ நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொள்ளக்கூடிய ஒருவராய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ போராட்டம் இருக்கிறது. மனுஷன் வாழ்கிற வாழ்க்கையில் போராட்டம் இருக்கிறது. அங்கே வேலை செய்கிறாங்க, ரிட்டையர்ட் ஆகுறாங்க, அங்கே வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு ஒரு போராட்டம். சரியான போதுமான உதிரி பாகம் இருக்காது, போதுமான ஆட்கள் செய்வதற்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற சூப்பர்வைசருடைய அவங்களுடைய டார்ச்சர் ரொம்ப அதிகமான அழுத்தங்கள் இருக்கும், அதிகாரிகளுடைய அழுத்தம் இருக்கும். இப்போது அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்கும். நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். மனுஷன் குடும்பத்தில் பல போராட்டங்கள் இருக்கும், வசிக்கிற இடத்துல பல போராட்டங்கள் இருக்கும், சரீரத்தில் ஒரு போராட்டம் இருக்கும், பிசாசுடைய கிரியினாலே பல போராட்டங்கள் இருக்கும். இந்த உலகத்தில் போராட்டம் நிறைந்த ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற. போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கை என்பது போராட்டமே. ஆமென். அல்லேலூயா. அதுதான் ஃபாதர் தந்தை பெக்மான்ஸ் அவர் பாடும்போது சொல்லுவார், நல்லதொரு போராட்டமே ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி என்ன பண்ணு? வெற்றி பெறு. ஆமென். அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருமகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. போராட்டம் நிறைந்த உலகம், போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, போராட்டம் நிறைந்த சரீரம். அந்த போராட்டத்தை நாம் வெற்றி பெற வேண்டும். அதுதான் இந்த மனுஷன் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை என்ன பண்ண? காத்து கொண்டேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மனுஷன் சொல்கிறாரு, பிரியும் காலம் வந்ததுன்னு சொல்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு பிரியும் காலம் வருதுன்னு சொன்னால், ஒரு வயது முதிர்வு நிமித்தமாகவோ இல்லை சரீர பலவீனத்து நிமித்தமாகவோ, அப்போ அவன் என்ன பண்ணுவானா, பல யோசனைகள் வரும், அவனுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும், மரண பயம் வரும். அதுக்கப்புறம் ஐயோ குடும்பங்களில் இவங்களெல்லாம் நம்ம இது மாதிரி விட்டுட்டு போகிறோமேன்னு சொல்லி கவலை இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானாக்கா, நான் அங்கே அவளை கொடுத்துருக்குறேன், இங்கே அவளை கொடுத்துருக்குறேன், அவங்க அவளை தரணும், இவங்க இவ்வளோ தரணும், இங்கே அவளை போட்டு வச்சுருக்கிறேன், அங்கே அவளை போட்டு வச்சுக்கிறேன், அங்கே இதை வாங்கி வச்சுக்கிறேன், இங்கே இதை வாங்கி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்கூட்டி என்ன பண்ணுவான், எல்லாருக்கும் அவன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுவான், சொல்லுவான். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, வக்கீலை கூப்பிடு, அவங்கள கூப்பிடு, இவங்களை கூப்பிடு, பிள்ளைங்களை கூப்பிடு, சொந்த பந்தத்தை கூப்பிடு, என்ன பண்ணணும், உயில் எழுதணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணுவான். அந்த காலங்கள் பிரியக்கூடிய அந்த காலங்கள் வரும்போதோ
முன்னாடி இப்படிப்பட்ட காரியத்தில் என்ன பண்ணுவான்? மனுஷன் செய்வான். இது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு காரியம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பரிசுத்தவான் சொல்லும்போது சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென். தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல போராட்டத்தை, நம்ம போராட்டம் இருக்குது இல்லையா, அந்த போராட்டம் அதை ஜெயிக்கக்கூடியவர்களாக காணப்படணும். நல்ல போராட்டம். நிறைய கிறிஸ்துவங்க வாழ்க்கையில் பார்க்கும்போது பேருக்கு கிறிஸ்துவங்களாக இருப்பாங்க, ஒழுங்காக சர்ச்சைக்கு போக மாட்டாங்க, ஒழுங்காக பைபிள் படிக்க மாட்டாங்க, ஒழுங்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. இந்த உலகத்தில் போராட்டம் இருக்குதுங்க. மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன இருக்குதான்? போராட்டம் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுறான்? ஸ்மோக் பண்ணுறதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறான், ட்ரிங்க் பண்ணுறது, குடிக்கு அடிமைப்பட்டு இருக்கிறான், போதை வஸ்துக்களுக்கு என்ன பண்ணுறான்? அடிமைப்பட்டு இருக்கிறான், பாலியல் ரீதியான மாம்ச இச்சைகளுக்கு என்ன பண்ணுறாங்க? அடிமைப்பட்டு ஆண்கள் பெண்கள் என்ன பண்ணுறாங்க? பாலியல் ரீதியான இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு போகிறாங்க. அப்போது இந்த போராட்டம் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அதுவும் ஒரு போராட்டம், அதையும் நம்ம ஜெயிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனை தேடி வரும், பாவங்கள் தேடி வரும், பிசாசு தேடி வரும். அப்படி தேடி வரும்போது வரக்கூடிய அந்த போராட்டத்தையும் மனுஷன் என்ன பண்ணணும்? வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், என்ன பண்ணணும்? நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து என்ன பண்ணணும்? விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. சரிங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் அந்த வசனம் பாருங்கள். 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. அந்த தீமோத்தேயுக்கு சொல்லும் போது சொல்கிறாரு, நீயும் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை என்ன பண்ண? நிறைவேற்று. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஈசாக்கு, எனக்கு வயசாயிடுச்சுப்பா, எனக்கு எப்போ மரணம் வரன்னு சொல்ல முடியாது, அதனால் ஏசாவை கூப்பிட்டு நீ என்ன பண்ணு, காட்டுக்கு போய் வேட்டையாடி நல்லா சுவையாக சமைச்சு கொண்டு வந்து எனக்கு கொடு, நான் என்ன பண்ணுறேன், சாப்பிட்டு நான் என்ன பண்ணுறேன், உன்னை ப்ளஸ் பண்ணுறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஏசா என்ன பண்ணுறாரு? வேட்டைக்கு போகிறார். அது அவங்க மனைவி, அவங்க சின்ன பிள்ளை யாக்கோபு கேட்டுன்னு இருக்கிறாங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்டு. அப்போ யாக்கோபு வேஷம் மாறி ஏசா கிட்ட வந்து அந்த அம்மா ஈசாக்குடைய மனைவி என்ன பண்ணுறாங்க? நல்ல சுவையான ஆகாரத்தை செஞ்சு கொடுத்து அப்பா கிட்ட அனுப்பி, யாக்கோபை போல் வேஷம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு, நான் ஏசா தான், யாக்கோபு வந்து நான் ஏசா தான் சொல்லி, யாக்கோபு என்ன பண்ணுறார்? வேஷம் மாதிரி ஏசாவை போல் போய் நான் ஏசான்னு சொல்லி அப்பாவை ஏமாற்றி அந்த பிளஸ்ஸிங்லாம் வாங்கிக்கிறார். ரைட். ஆனால் நான் யோசித்து பார்த்தேன், ஈசாக்கு கிட்ட யாக்கோபு பிளஸ்ஸிங்லாம் வாங்கின்னு போயிடுறாரு. ஏசா கோவப்படுறாரு, தம்பி அடிக்கணும் அப்படின்னு துடிக்கிறார். உடனே அம்மாவுக்கு தெரிஞ்சு அப்பாவை தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க? நீ இங்கே இருக்காதப்பா, நீ என்ன பண்ணு, மாமா ஊருக்கு அங்கே போயிடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. இவர் அனுப்பிட்ட பிறகு இவர் நான் சாகிற காலம் வந்துடுச்சே, நான் சாப்பிட்டு ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொன்னார். அவர் செத்துட்டாரா இருக்கிறாரா? ஈசாக்கு சாப்பிட்டாரு, பிள்ளைங்களை ப்ளஸ் பண்ணிட்டாரு, பிள்ளைங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் இருக்கிறாரா செத்துட்டாரா? யாக்கோபு போயிட்டாரு. போன இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 13 பசங்க, 12 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரு பொண்ணு, 13 பேர். அங்கே போய் மாமா வீட்டில் என்ன பண்ணுறாரு? ஒரு பொண்ணுக்காக 7 வருஷம், ஒரு மனைவிக்காக 7 வருஷம், இன்னொரு மனைவிக்காக ஒரு 7 வருஷம், ஏறக்குறைய என்ன பண்ணுறாரு? அங்கே ஒரு 21 வருஷத்துக்கு மேலே என்ன பண்ணுறாரு? வேலை செய்கிறார். அவருக்கு 4 மனைவி. எத்தனை மனைவி? 4 மனைவி. ராகேல், லேயால், அது இல்லாமல் அவங்க 2 வேலைக்காரிங்க, 4 பேர் போட்டி போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது. இந்த காலத்தில் இருக்கும்போது அந்த காலத்தில் ஏன் இருக்காது? ரைட்டுங்க. அவர் வராருங்க. அவங்க அப்பாவை அவர் பார்த்தாரா? அவங்க அப்பா அவரை பார்த்தாரா? எத்தனை பேர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க அப்பாவை அவர் பார்த்தாரா? அவங்க பிள்ளை, அவங்க பேர பிள்ளைங்களாம்
ஈசாக்கை பார்த்தாங்களா? என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயா பார்த்தாரியா இல்லை பார்க்கலையா? எங்களுக்கு தெரியும் ஐயா இல்லை தெரியாதியா? ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாருங்க. எப்பா நான் வயசாகிடுச்சுப்பா, நான் சாகிற காலத்தில் இருக்கிறேன்ப்பா, எனக்கு மரணம் வரப்போகுது, மரணம் சம்பவிக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறேன்ப்பா, அதனால் நான் ப்ளஸ் பண்ணுறவான்னு ப்ளஸ் பண்ணிட்டாரு. ரைட், ஓகே, முடிஞ்சு போச்சு. இவரும் போயிட்டார். போய் கிட்டத்தட்ட அங்கே போன இடத்துல 13 குழந்தைங்க, 4 மனைவி, ஆடு மாடு எல்லாம் 2 பரிவாரமாக. அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு வராரு. நமக்கு நல்லா தெரியும், யாக்கோபு ஹிஸ்டரி தெரியும். இங்கே ஊருக்கு வரும்போது அப்பாவை பார்க்குறாரா பார்க்கலையா? அப்பா புள்ளியை பார்க்குறாரா, மருமகள்களை பார்க்குறாங்களா, பேர பிள்ளைங்களை பார்க்குறாரா? என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை எடுத்த வசனத்தை படிங்களேன். ஆதியாகமம் 27 அதிகாரம் முதல் வசனத்தை ஒருத்தர் படிங்களேன். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனே என்றான். மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் நான் முதிர் வயதானேன், மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். போதும்மா, நான் முதிர் வயதாயிட்டேன், எனக்கு பார்வை தெரியல, என் மரணம் என்னைக்கு வரும்னு தெரியாது, நான் அறியல, அதனால் நீ என்ன பண்ண, நான் உன்னை வேட்டைக்கு போய் எனக்கு சமைச்சு கொண்டு வா, நான் ப்ளஸ் பண்ண போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் 35ஆம் அதிகாரத்தில் 27, 29 அந்த வசனத்தை படிங்களேன். ஆதியாகமம் 37. பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எப்ரோன் என்னும் ஊர். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினாங்க. அப்ப அவர் பார்த்தாரா பார்க்கலையா? யார்? ஈசாக்கு யாக்கோபு என்ன பண்ணுறாரு? யாக்கோபை பார்க்குறாரு. யாக்கோபு யாரை வந்து பார்க்குறது? ஈசாக்கை பார்க்குறாரு. இந்த இடைப்பட்ட நாட்கள் பல வருஷங்கள், அப்பாவும் பிள்ளையும் பிரிஞ்சு போய் பல வருஷங்கள் ஆகுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனையாக ஈசா இடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கு தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். ஈசாக்கு விருதாப்பிரயமும் பூரண ஆயுசு உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தோடு சேர்க்கப்பட்டான். அவன் குமாரனாகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. சில பேர் நல்லா இருக்கும் போதுவே மரண பயம் வந்து நான் சாவு போகிறேன்னுவாங்க. எனக்கு சாவு வரப்போகுதுன்னுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சாவே மாட்டாங்க. சீக்கிரம் சாவே வரமாட்டாங்க. நான் செத்து போகிறேன்னுவாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் அதை செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும், அதை பண்ணிடணும், ஏன்னா நான் சீக்கிரம் போயிடுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. நம்முடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. ஈசாக்கு நினச்சிருப்பாரு, எனக்கு வயசாயிடுச்சு, பார்வை தெரியல, நான் முதிர் வயது ஆகிட்டேன், நான் மரணம் சம்பவிக்கும், அதனால் பிள்ளைங்களை மிஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு. ஆனால் ஈசாக்கு பார்த்தீங்கன்னாக்கா யாக்கோபு ப்ளஸ் பண்ணி யாக்கோபுக்கு 13 பிள்ளைங்களை பார்த்து 13 பிள்ளைங்க 4 மருமகள்களை பார்த்து ஒரு பெரிய ஜென்ரேஷனே பார்த்துட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு செத்து போனார். அதுக்கப்புறம் அந்த 2 பிள்ளைங்க சேர்ந்து தான் என்ன பண்ணாங்க? அடக்கம் பண்ணாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த சப்ஜெக்ட் ஏன் இதை நடுவில் கொண்டு வரேன்னு சொன்னாக்கா, சில பேர் அவிவிசுவாசத்தினால என்ன பண்ணுவாங்க, எனக்கு எதனா சின்ன உடம்பு சரியில்லைனா கூட எல்லாம் வாங்க என்னை சுற்றி எல்லாம் ஒன்று என்ன பண்ணுங்க, எல்லாம் பக்கத்தில் வந்து நில்லுங்க, பக்கத்தில் எல்லாம் உட்காருங்க. மரண பயம். அந்த மரண பயத்தினால எல்லாரும் என்ன பண்ணோம், கூடவே இருக்கணும், போகக்கூடாது, எல்லாம் பக்கத்துலேயே இருக்கணும். ஆனால் இன்னும் எத்தனையோ தலைமுறை பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க போவாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை அவிசுவாசமான காரியங்கள் வேண்டாம்.
நம்ம கர்த்தருடைய கருத்தில் நம்முடைய காலம் இருக்குது. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நல்ல போராட்டத்தை போராடி நம்முடைய ஓட்டத்தை எப்படி முடிக்கணும்? விசுவாசத்தோடு ஜெயமாக முடிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்தில் சில பேருடைய அந்த பிரியும் காலங்களை குறித்து நமக்கு நல்லா தெரியும். எலியா எலிசா 2 பேரும் இருக்கும்போது எலியா என்ன பண்ணுறாருன்னா எலிசா விட்டு பிரியக்கூடிய ஒரு காலம் வந்துச்சு. 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். எலிசா கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கிறார் எலியாவை. அப்போ எலிசாவும் எலியாவும் ஒன்றா இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிங்க. பிரிந்து போகிறதுக்கு சொல்கிறாங்க, எப்பா உங்கள் தீர்க்கதரிசி எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறாரு, உனக்கு தெரியுமா? தெரியும், நீங்கள் சும்மா இருங்க. அப்போ அந்த எலிசா போய் சொல்கிறாரு, எலிசா தொடர்ந்து போகிறாரு. எலியா என்னை தனியாக விடுப்பா, நான் போகிறேன்றாரு. இல்லை நான் கூடவே வருவேன் கூடவே போயின்னுக்கிறாரு. கடைசியில் சொல்கிறாரு, எலியா கேட்குறேன், உனக்கு என்ன வேணும்? உனக்கு நான் என்ன செய்யணும் உனக்குன்றாரு. எனக்கு ரெட்டிப்பான வர வேணும். என்ன வேணும்? ரெட்டிப்பான வர வேணும். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படித்து பாருங்கள். எலியாவை குறித்து எலிசாவை குறித்து நம்ம பார்க்கலாம். ரெட்டிப்பான வரம். ரொம்ப அரிதான காரியத்தை நீ கேட்குற, அரிதான காரியத்தை நீ கேட்குற. ரைட், ஓகே. நான் எடுத்துக்கொள்ளப்படும் போதோ நீ என்னை பார்த்தினாக்கா உனக்கு அந்த ரெட்டிப்பான வரம் நீ பெற்றுக்கொள்வாய். அதே போல் அவர் பார்ப்பார், அவர் ரெட்டிப்பான வரத்தை என்ன பண்ணுவார்? பெற்றுக்கொள்வார். எலியா செய்தது காட்டிலும் எலிசா செய்த அற்புதம் அதிசயம் அதிகம். அது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துலேருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா எலிசாவுடைய அற்புதங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எத்தனை அற்புதங்களை செஞ்சுருக்கிறார் கர்த்தர் அவரை கொண்டு, எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு எத்தனை அற்புதங்களை செஞ்சுருக்கிறாருன்னு நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போது அவர் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி பிரியும் காலம் வந்தது. அந்த பிரியும் காலம் வரும்போதோ இதெல்லாம் நீங்கள் செய்யணும், இதெல்லாம் நீ முடிக்கணும், ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், உனக்கு அடுத்தது தீர்க்கதரிசி என்ன பண்ணணும்? ஏற்படுத்தணும், நீ இந்த காரியத்தெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார் எலியா கிட்ட. கர்த்தர் சொன்ன பிரகாரமே எலியா என்ன பண்ணுறாருன்னா அந்த காரியத்தெல்லாம் செய்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம பிரியும் காலங்கள் எப்போ வந்தாலும் சரிங்க, அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் என்னென்ன சொல்கிறாரோ அந்த காரியத்தில் நம்ம என்ன பண்ணணும்? செய்கிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறதுல என்ன நினைக்கிறோம்? நம்ம வீட்டை குறித்து நினைக்கிறோம், குடும்பத்தை குறித்து நினைக்கிறோம், பிள்ளைங்களை குறித்து நினைக்கிறோம், சொந்த பந்தத்தை குறித்து நினைக்கிறோம், சொத்தை குறித்து நினைக்கிறோம், பணத்தை குறித்து நினைக்கிறோம், பிற்கால வாழ்க்கை, அவங்களுடைய ஜென்ரேஷன் பிற்கால வாழ்க்கை குறித்து நினைக்கிறோம். என்னைக்காவது நம்ம செத்து போகிற மனுஷன், காலம் முடிய போகிற மனுஷன் என்னைக்காவது இயேசுவை குறிச்சியோ, ஊழியத்தை குறிச்சியோ, சபையை குறிச்சோ, சபையினுடைய எதிர்காலத்தை குறிச்சோ, இல்லை கர்த்தருடைய காரியத்தை குறிச்சோ, நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை யாராவது சிந்திப்பாங்களா? யாராவது யோசிப்பாங்களா? ஆனால் நீ நானும் யோசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதுதாங்க நல்ல ஒரு போராட்டம். நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடிச்ச விசுவாசத்தை என்ன பண்ண? காத்துக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்க போகிறாரு, சிலுவையில் அறைய போகிறாங்க. 12 சீஷருங்க இருக்கிறாங்க. 12 சீஷரில் ஒரு சீஷர் என்ன பண்ண போகிறான்? முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்க போகிறான். இயேசு பிடிச்சின்னு போய் சிலுவையில் அறைய போகிறாங்க. இயேசு மரிக்க போகிறாரு. அப்போ இயேசு என்ன பண்ணுறாருனாக்கா சீசரில் அவங்கள எல்லாரும் கூப்பிட்டு அவர் என்ன செய்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அந்த காரியத்தை நான் உங்களோடு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னாடி யோவான் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான இயேசு இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற தம்முடையவருடைய இடத்துல அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அல்லேலூயா. எப்படிங்களா? இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய இடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு வரையும் அவரிடத்தில் என்ன பண்ணாராம்? அன்பு வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை, நமக்கு ஒரு முடியும் காலம் வரும், ஒரு பிரியும் காலம் வரும். நம்ம எப்போதும் எல்லார் இடத்துலையும் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு? அன்பு உள்ளவர்களாய்.
அவர் அங்கே வசனம் சொல்லுது பாருங்களேன், இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய அவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் என்ன பண்ணாரு? அன்பு வைத்தார். அன்புள்ளவர்களாக இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே 13ஆம் அதிகாரத்தில் 34, 35 வசனத்தை படிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்க. இயேசு சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்க. நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று. நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பாய் இருங்கள் என்று புதிதான கட்டளையை உங்களுக்கு புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பாய் உள்ளவர்களா இருந்தா, நீங்கள் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வாங்க. இயேசு கிறிஸ்து பிரியும் காலம் வருது. அவர் மரணத்தை சந்திக்க போகிற ஒரு காலம் வருது. அதை அவர் அறிந்திருக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, அவர் அன்புள்ளவராக இருக்கிறார், முடிவு பறந்து அன்புள்ளவராக இருக்கிறார். சீஷர்களை அழைத்து அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்க, நான் உங்களில் அன்பாக இருந்தது போல் நீங்களும் ஒருவரில் அன்பாக இருங்க என்கின்ற புதிதான உங்களுக்கு கட்டளை கொடுக்குறேன். நீங்கள் அன்புள்ளவர்களாக இருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்குள்ளே இருந்தால் நம்மளை பார்க்குறவங்க, இவங்க யார்? இவங்க கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவ பிள்ளைங்க. ஆமென், அல்லேலூயா. அன்பு தாங்க பரிசுத்த வேதாகமத்தில் கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு முதன்மையான ஒரு காரியம் எதுன்னு சொன்னால் அன்பு தான். ஆமென். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. மனைவி கிட்ட சொல்லும்போது சொல்லுவார், மனைவி என்ன பண்ணணும்? நீ உன் மனைவிடத்தில் என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். உன் சொந்த சரீரமாக உன் மனைவி என்ன பண்ணணும்? நீ நேசிக்கணும். உன் சொந்த சரீரத்தை போல் உன் மனைவியை நேசிக்கணும். உன் மனைவிடத்தில் அன்பு செலுத்தணும்னு சொல்கிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவும் அன்பு தாங்க, கிறிஸ்துவனுடைய அன்பு தான், தேவனுடைய அன்பு தான் இவ்வளவும் காரணம். அல்லேலூயா. அவர் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்ததுக்கு நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு தாங்க. நம்மளை படைச்சு நம்மளை அவர் சொல்லும் போது சொல்கிற காரியம் அன்பாயிருங்க. முடிவு பறிந்து அன்பாயிருங்க. முடிவு பறிந்து எப்படி இருங்க? அன்பாயிருங்க. நம்ம பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், சர்ச்சுக்கு வரோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். முடிவு பறிந்து நம்ம அன்பாக இருக்கிறோமா? திருமணமாகி கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வருது. அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது எனக்கு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் செய்தி கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்றாங்க. செய்தி கொடுக்குறேன். செய்தி கொடுக்கும்போது 2 வீட்டு குடும்பமும் உட்காந்துருக்குறாங்க. ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்குது, உட்காந்துருக்குறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, திருமணமான அந்த ஒரு வாரத்தில் 2 பேரும், 2 சம்பந்திங்களும், 2 மாமியார் மருமகளும், 2 குடும்பமும் அன்பாக இருந்துட்டு, 1 மாதம் அன்பாக இருந்துட்டு, 10 நாள் அன்பாக இருந்துட்டு, அதுக்கப்புறம் எலியும் பூனியுமா, டாம் அண்ட் ஜெர்ரியை போல், அதுக்கப்புறம் நீயா நானா அப்படி போல் அப்படி இருக்கிறது தான் வாழ்க்கை. இன்றைக்கி நிறைய குடும்பம் அப்படி இருக்குது. நான் உலகத்தில் வெளியே இருக்கிறவங்கள சொல்ல, சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க நம்மளை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். கிறிஸ்துவ பிள்ளைங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? ஏசு கிறிஸ்து சொல்கிறார், நம்ம படிக்கிறோம், நம்ம கேட்குறோம், ஆனால் அந்த அன்பு என்ன இல்லை? அன்பு இல்லை. முடிவு பறிந்து என்ன பண்ணுங்க? அன்புள்ளவர்களாக இருங்க. அப்படி அன்புள்ளவர்களாக இருந்தால் குடும்பத்தில் என்ன வராது? சண்டை வராது, பிரச்சனை வராது, போலீஸு கேஸு கோர்ட்டு வராது, பிரிவினை வராது, எந்த விதத்துலையும் சமாதானம் கெட்டு போகாது. நம்மளை பார்த்து யாரும் 4 பேர் சிரிக்க மாட்டாங்க. பிசாசு தான் வெக்கப்பட்டு போவான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நம்ம ஆளுங்க புரிஞ்சுக்கினா போதும். நம்ம ஆளுங்க புரிஞ்சுக்கினா போதுங்க. ஆமென், அல்லேலூயா. ரைட். அதுக்கு அடுத்தது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிற பாருங்க, 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், உங்கள் இருதயம், யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, என்னிடத்தில் விசுவாசமா இருங்க. தேவனிடத்தில் என்னவா இருங்க? விசுவாசமா இருங்க. என்னிடத்தில் என்னவா இருங்க? விசுவாசமா இருங்க. இயேசு காட்டி கொடுக்கப்பட போறாரு, சிலுவையில் அறைய போறாங்க, பாடுகளை அனுபவிக்க போறாரு, ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுக்க போறாரு. அப்போ அவர் அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, சீஷர்களை கூப்பிட்டு என்ன பண்ணுங்க? அன்பா இருங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, விசுவாசமா இருங்க.
உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்க வேண்டாம். என்னது? கலங்காது இருப்பதாக விசுவாசமாக இருங்க. ஆமென். அல்லேலூயா. ஏன் விசுவாசமாக இருக்க சொல்கிறாருன்னா, என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்துல சேர்த்துக்கொள்வேன். நான் போகிற இடத்தை நீங்கள் அறிந்திருக்கிறேன், வழியை அறிந்திருக்கிறீர்கள் என்றார். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன பண்ணுவேன்? என்னிடத்துல சேர்த்துக்கொள்வேன். விசுவாசமாக இருங்க. என்னதுங்க? ஐயோ இவர் போயிட்டாரே, இவர் மறிச்சிட்டாரே, இவர் திரும்பி வருவாரா, அவர் வரமாட்டாரா, நம்ம கதி அவ்வளோதானா, 60 கதியா 50 கதியா, நம்மளை கைவிட்டாரா? விசுவாசமாக இருங்க. நான் மறுபடியும் வருவேன், நான் இருக்கிற இடத்துல உங்களை வந்து என்ன பண்ணுவேன்? அழைத்து செல்வேன். அல்லேலூயா. இயேசு மறுபடியும் வருவார். அவர் வந்து நம்ம என்ன பண்ணுவார்? அழைத்து செல்வார். எங்கே அழைத்து செல்வார்? அவர் இருக்கிற இடம் பரலோக ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் கர்த்தர் சேர்ப்பார். நீங்கள் என்ன பண்ணுங்க? விசுவாசமாக இருங்க, அன்பாக இருங்க, விசுவாசமாக இருங்க. ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், அன்பை குறித்து நம்ம நிறைய பேசுகிறோம், அன்பை குறித்து நிறைய படிக்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 13 அதிகாரம் ஒரு முறைக்கு 4 முறை வீட்டில் போய் படித்து பாருங்க. பைபிள் படிக்கிற பிள்ளைங்க 1 கொரிந்தியர் அதிகாரம் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் வீட்டில் போய் பல முறை படித்து பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ரைட். அதுக்கப்புறம் இயேசு என்ன சொல்கிறாரு? 14:15 யோவான் 14:15 என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால், யோவான் 14:15, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:15, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்க. நீங்க என்னிடத்தில் அன்பா இருக்கிறீங்களா? விசுவாசமா இருக்கிறீங்களா? என் கற்பனைகளை கை கொள்ளுங்க. அவர் கற்பனை என்பது என்னதுங்க? பரிசுத்த வேதாகம் வந்தாங்க. இந்த வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் கை கொள்ளுவர்களும் பாக்கியவான் சொன்னது போல, இந்த வேத வசனத்தை படிக்கிற நீ, கேட்கிற நீ என்ன பண்ண? இந்த கற்பனைகளை கைக்கொள். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை கருத்து பிடிச்சி சொல்லுங்களேன். நீ முடிவு பரிந்தோம் அன்பாயிரு, விசுவாசமாயிரு, கற்பனைகளை கைக்கொள். ஏசப்பா வர போகிறாரு, உன்னையும் என்னையும் அழைத்து செல்ல போகிறாரு. அவருடைய ராஜ்யத்தில் அவரோட கூட நம்ம இருக்க போகிறோம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இயேசு கிறிஸ்து பிரியும் காலம் வர்றதுக்கு முன்னாடி அழகாய் சத்தியத்தை சொல்கிறாருங்க. அவர் சத்தியத்தை சொல்கிறாரு. தயவுசெய்து கவனிங்க. லூக்கா 22 அதிகாரம் வீட்டில் போய் படித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரிக்கிறாரு. ராபோஜனத்தை புசிக்கிறாங்க. அவங்க அப்பமும் திராட்சை ரசமும் புசித்து பானம் பண்ணிவிட்டு இயேசு என்ன பண்ணுறாருனாக்கா, கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்ண போகிறார். சீசர்களும் கூட போகிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அவங்க நல்லா தூங்குறாங்க. திரும்ப வராரு, 3 முறை வந்து சொல்கிறாரு, சோதனைக்கு உட்படாதபடி என்ன பண்ணுங்க? விழித்திருந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இயேசு மரிப்பதற்கு முன்பு, காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பு, பாட அனுபவிப்பதற்கு முன்பு, ரத்தத்தை சிந்துவதற்கு முன்பு, ஜீவனை கொடுப்பதற்கு முன்பு இயேசு சொல்கிற வார்த்தை என்னதுங்க? இயேசு என்ன சொல்கிறாரு? சோதனைக்கு உட்படாதபடி என்ன பண்ணுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நம்ம மேலே அவர் எந்த அளவுக்கு அன்பும், எந்த அளவுக்கு நம்ம மேலே கரிசனையும், எந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவர் சத்தியத்தை நம்மளுக்கு சொல்கிறார் பாருங்க. சீசர்களுக்கு மாத்திரம் இல்லை, அவர் வருகை மாத்திரம் வாழ்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் இருக்கிற அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புற, ஆராதிக்கிற அத்தனை பேருக்கும் சொல்கிற வார்த்தை தாங்க. என்ன பண்ணுங்க? சோதனை இருக்குது மனுஷனுக்கு. இந்த உலகத்தில் சோதனை இருக்குது, இந்த உலகத்தில் போராட்டம் இருக்குது. இந்த போராட்டம் இருக்கிற இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க? சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அன்பாக இருங்க, விசுவாசமாக இருங்க, கற்பனைகளை கை கொள்ளுங்க. சோதனைக்கு உட்படாதபடி என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆமென். பக்கத்தில் உள்ள கருத்தை பிடிச்சி
அன்பாக இருங்க, விசுவாசமாக இருங்க, கற்பனைகளை கை கொள்ளுங்க, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இயேசு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். இயேசு பிரியும் காலம் வரப்போகுது. இயேசு பிரியும் காலம் வரப்போகுது. 9ஆம் வசனத்தை படிங்களேன். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர் என்ன பண்ணுச்சு? எடுத்துக்கொண்டது. பிரியும் காலம் வந்துடுச்சு. அவங்க கண்களுக்கு முன்பாக மறைவாக ஒரு மேகம் அவர் என்ன பண்ணுச்சு? எடுத்துக்கொண்டது. இயேசு மறைஞ்சிட்டாரு. அல்லேலூயா. அப்போ இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்ன பின்பு. அப்போ என்ன சொன்னார் இல்லையா? இந்த பிரிவு வர்றதுக்கு முன்னாடி, அவர் எடுத்துக்கொள்ள போகிறதுக்கு முன்னாடி, அவர் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும் போதோ, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் சீக்கிரம் வேகமாக படிங்களேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி 40 நாள் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தரங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமென். ஒரு நிமிஷமா என்ன பண்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு பேசுறாரு. என்ன பேசுறாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை. அவர் மரித்து உயிர் தெழுந்து 40 நாட்கள் திருஷ்டாந்தகமாய் அவர்களோடு பேசி, திருஷ்டாந்தகமாய் அவர்களுக்கு காட்சி கொடுத்து, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள் என்ன பண்றாரு? பேசுறாரு. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பேசுறது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, 4ஆம் வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவங்களோடு பேசி திருஷ்டாந்தகமாக அவங்களுக்கு காட்சிகளை கொடுத்து அவர் சொல்றாரு, இனி அதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்தீங்க, இப்போ பரிசுத்த ஆவினால ஞானஸ்தானம் பெறுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, எருசலேமை விட்டு போகாமல் என்ன பண்ணுங்க, நீங்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன பண்ணுங்க, காத்திருங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு நம்ம என்ன பண்ணோம்? காத்திருக்க வேண்டும். ஆமென். ஜெபத்தில் காத்திருக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, கர்த்தருடைய பரிசுத்தாவின் வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஏன் அந்த பரிசுத்தாவினுடைய வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவின் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு என்னவா இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுறாரு, பரிசுத்த ஆவியை குறித்து பேசுறாரு, ஞானஸ்தானத்தை குறித்து பேசுறாரு, நீங்க காத்திருங்கன்னு சொல்லி பேசுறாரு. அதுக்கப்புறம் பேசுறது என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவி உங்க இடத்துல வரும்போதோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, பலன் அடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு என்னவா இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீங்க. அல்லேலூயா. சாட்சியா இருக்கணும். சபைக்கு வந்து இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். நம்ம எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். பைபிள் படிக்கிறோம், நம்ம எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்கணுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஒருவன் பிரவேசிக்கணும்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். ஆமென். இவங்க பரிசுத்தமானவங்க, இவங்க உண்மை உத்தமமானவங்க, இவங்க தேவனுடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. சாட்சியாக இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைங்க, அத்தனை கிறிஸ்துவர்களும் தேவன் அழகாய் சொல்றாரு, அன்பா இருங்க, விசுவாசமா இருங்க, கற்பனைகளை கை கொள்ளுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவங்களோட பேசி நீங்கள் என்ன பண்ணுங்க? காத்திருங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, பரிசுத்தாவின் வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் என்னவா இருப்பீங்க? சாட்சியாக இருப்பீங்க. இவைகளுக்கெல்லாம் சொன்ன பின்பு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். அல்லேலூயா.
தேவ பிள்ளைகளை பிரியும் காலம் வரும்போதோ அந்த பிரியும் காலத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணுறாரு? உன்னை நினைக்கிறாரு, என்ன நினைக்கிறாரு? இந்த உலகத்தில் இருக்கிற அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஜனங்கள் என்ன பண்ணுறாரு? இயேசு நினைக்கிறாரு. அதான் உபதேசிக்கிறார். அதான் சொல்கிறாரு மத்தேயு புஸ்தகத்தில் 28 அதிகாரத்தில் கடைசியில் நம்ம பார்க்கும்போதோ 18ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போதோ இயேசு சொல்கிறாரு, சிஷ்யக்கிட்ட பேசும்போதோ, இயேசு சமீபத்தில் வந்து அவர்கள் நோக்கி, வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷலாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்குதுங்க. இயேசு அன்றைக்கி சொன்ன காரியம், அன்றைக்கி சொன்ன ஊழியம் இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்குதுங்க. இன்றைக்கும் சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கிறாங்க, இன்றைக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, இன்றைக்கும் சபைகள் என்ன பண்ணுது? ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, சபைகள் எழும்பி கொண்டிருக்கிறது, ஊழியர்கள் எழும்பி கொண்டிருக்கிறாங்க, தேசம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஜனங்கள் மனம் திரும்பி கொண்டிருக்கிறாங்க, ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு ஜனங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. சபையே, நீ எவ்வளோ காலம் தூங்கி நிற்ப? விசுவாசியே, இன்னும் எவ்வளோ காலம் நீ விழிப்பில்லாமல் இருப்ப? விசுவாசியே, இன்னும் எவ்வளோ காலம் நீ சாட்சி இல்லாமல் இருப்ப? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப அழகாய் சொல்கிறார். இயேசு பிரியும் காலம் வர்றதுக்கு முன்னாடி அழகாய் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரியும் காலம் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறார், மன தெளிவுள்ளவனா இரு, போராட்டம் இருக்குது, தீங்கு இருக்குது, அதுக்கெல்லாம் அனுபவித்துக்கு தயாராக இரு, சுவிசேஷ வேலையை செய், ஊழியத்தை நிறைவேற்று. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மணிக்கும் மனுஷனுக்கும் மனுஷிக்கும் பிரியும் காலம் வரும். யாருக்காவது வராது இருக்குமா? எல்லா ஜீவராசிக்கும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட பிறந்த எல்லா ஜீவராசிக்கும் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குதுங்க. தொடக்கம்னு ஒன்று இருந்தால் முடிவு ஒன்று இருக்குதுங்க. ஆரம்பம் ஒன்று இருந்தால் முடிவு ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? போராட்டம் இல்லாமல் இல்லை, போராட்டம் இருக்குது. நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு, ஆமென், அல்லேலூயா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். முழங்கால் படிடுவோமா? ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், ஆயத்தமாவோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி நடக்கணும்? நம்ம எப்படி வாழணும்? நம்ம வாழ்கிற உலகம் எப்படிப்பட்டது? இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? இந்த ஜீவன் எப்படிப்பட்டது? இது என்னைக்குனாலும் நம்மளை விட்டு ஒரு நாள் போதே. நிரந்தரம் இல்லாத ஒரு உலகம் தானே, நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை தானே. இதில் நமக்கு எத்தனையோ போட்டி, எத்தனை பொறாமை, எத்தனை கசப்பு, எத்தனை விரோதம், எத்தனை பகை, எத்தனை சண்டை, எத்தனை அடிதடில், எத்தனை பிரச்சனை, எத்தனை போலீஸு கேஸு கோர்ட்டு, எத்தனை விரோதம், எத்தனை காழ்ப்புணர்ச்சி, எவ்வளோ காரியம் நடந்து கொண்டிருக்குது. தேவ பிள்ளைகளை நம்ம நம்மளை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாக்கா ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. என்னைக்கு பிரியும் காலம் வரும்னு யாரெல்லாம் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் மனுஷன் வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஜீவன் தான் மனுஷனுடைய ஜீவன். அப்போ இருக்கிற காலம் அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரிங்க, 80 வருஷமாக இருக்கட்டும், 100 வருஷமாக இருக்கட்டும், 90 வருஷமாக இருக்கட்டும், 70 வருஷமாக இருக்கட்டும், எவ்வளோ வருஷமாக இருக்கட்டுங்க. ஆனால் நான் இப்படி இருக்கணும் ஆண்டவரே, நான் இப்படி வாழணும் ஆண்டவரே. அன்பாக இருங்க, விசுவாசமாக இருங்க, கற்பனைகளை கை கொள்ளுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து யோசிங்க, காத்துருங்க, தேவனுடைய சமூகத்தில் காத்துருங்க, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சாட்சியா இருங்க. ஓ ஹல்லேலூயா. ஒரு எளிமையான சத்தியம் தாங்க, ஆனால் அநேக காரியத்தை நமக்கு ஏசப்பா கற்றுக் கொடுக்குறாரு. நன்றி ராஜாவே.
ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே. இதெல்லாம் ஒரு மனுஷன் நினைச்சா பகமை கசப்பெல்லாம் பனி போல மறைந்தது ஐயா. ஒருத்தருக்குள்ள விரோதம் பகை கசப்பு எல்லாம் மறைந்து போகும். அன்பு அது பூரணமாகும். அன்பு பூரணமாகும். அன்பு சமாதானத்தை உண்டு பண்ணும். ஓ ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அன்பு நீடிய சாந்தமும் தயவு உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானது செய்யாது, நற்பொழிவை நாடாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கி நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஓ ஹல்லேலூயா. உனக்கு உண்டான எல்லாத்தையும் நீ அன்னதானம் பண்ணினா கூட, உன் சரீரத்தை சுட்டரிக்க நீ ஒப்பு கொடுத்தா கூட, அன்பு உனக்கு இல்லாவிட்டா பிரயோஜனம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றார். வேண்டியப்பட்டவங்க மேல அன்பா இருக்கிறது, வேண்டப்படாதவங்க மேல கசப்பா இருக்கிறது. அப்படி இல்லைங்க. யார் இடத்துலையும் அன்பா இருங்க. எல்லாரிடத்திலும் அன்பா இருங்க. நேசிக்கிற நல்ல பிதாவே, நீங்க எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஐயா. மனுஷனுக்கு ஒரு காலம் வரப்போகுது. அந்த காலம் பெரிய காலம். நிச்சயமா எல்லா மனுஷனுக்கும் உண்டு. அது என்னைக்குனாலும் இருக்கலாம், அது எப்போனாலும் இருக்கலாம். ஆனால் அது வரைக்கும் நாங்கள் வாழும்போதோ நாங்கள் எப்படி வாழணும், நாங்கள் எப்படி நடக்கணும், நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு போதிக்கிறீங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. அப்படி நாங்கள் வாழ, அப்படி நடந்து கொள்ள, அப்படி இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு பொறுமையை தாங்கப்பா, எங்களுக்கு அன்பை தாங்கப்பா. உங்கள் கற்பனையை நாங்கள் படித்தா மட்டும் போதாது, அதுக்கு நாங்கள் கேட்டு அதனுடைய நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஓ, உங்கள் பாதத்தில் காத்திருக்க, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நன்றி ஆண்டவரே. நாங்கள் சாட்சியாக வாழ, உங்கள் ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தாங்கப்பா. நாங்கள் எவ்வளோ சத்தியத்தை கேட்குறோம், எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நாங்கள் பிரசங்கித்தா போதாது, கேட்டால் போதாது, 100க்கு 100 ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து உங்கள் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழணும் ஐயா. எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்கள் கிருபை தாங்கப்பா, எங்கள் ஒவ்வொருக்கு கிருபை தாங்கப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதித்து நீங்கள் பொறுப்படுத்த கொண்டபடி நான் நன்றி அப்பா. இந்த மாதத்தை ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி அப்பா. உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க, சுகபலமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வெயில் நாளில், இந்த வெயில் தாக்கம் ஒருவரையும் விளைவினங்கள் ஒன்றும் வராதபடி எல்லா பிள்ளைகளை சுகமாய் காத்துக்கொள்ளுங்க, சமாதானமாய் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து எல்லா ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மகிமைப்பட்ட ஐயா. கர்த்தர் நீர் பெரியவர், பெரிய காரியத்தை செய்வீராக. இந்த கிராமம் முழுவதும் ரட்சிங்க, கிராமம் முழுவதும் ஆசீர்வதிங்க, மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் சொந்த பந்தங்கள், எல்லா உறவினர்கள், உற்றார், நண்பர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரட்சிங்கப்பா. அவங்க எங்கள் மூலமாக உங்களை பார்க்கட்டும் ஐயா. இந்த கிராமம் எங்கள் மூலமாக உங்களை பார்க்கட்டும், சபையின் மூலமாக உங்களை பார்க்கட்டும் ஐயா. உங்கள் நாம மகிமைப்பட்ட ஐயா. கர்த்தர் நீர் பெரியவர், பெரிய காரியத்தை செய்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மாத்திரம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.